வணக்கம் மகளே. இன்றைக்கி நம்ம வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம எல்லாரோட சைல்ட்ஹுட் ஃபேவரேட் தான் இவர். இவரை பார்த்தாலே குழந்தைங்கலாம் சிரிக்க ஆரம்பிச்சிடும். இவருக்கு வந்து சின்ன வயசில் ஃபேன்ஸாக இல்லாமல் எந்த குழந்தையுமே இருக்க முடியாது அப்படின்ற ஒருத்தர் சொல்லணும்னா அது நம்ம ராபின் வில்லியம்ஸ் தாங்க. பல தடவை பீப்புள் சாய்ஸ் ஃபார் கிட்ஸ் அவார்டு அப்படின்ற சொல்லப்படுற அந்த அவார்டுக்கு தகுதியான ஆப்பனண்ட்டே இல்லாமல் சோலோவாகவே நின்று பல தடவை ஜெயிச்சவர்னா இவர் தான். இவர் தன்னுடைய லைஃப் டைமில் ஒரு ஃபுல் டைம் காமெடியனாகவும் குழந்தைகளுக்காகவே பர்டிகுலராக படம் நடித்ததுனால இவர் குழந்தைகளுக்காக நடித்த படத்தை மட்டும்தான் நாங்கள் இந்த லிஸ்ட்டில் வச்சுருக்கோம். அண்ட் இந்த படங்கள் நம்மளுடைய சின்ன வயசு நாஸ்டாலஜியாவை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் பயங்கரமாக இருக்குது. ஸோ இந்த லிஸ்ட்டை ஃபுல்லாக உட்காந்து பாருங்கள், தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ண வேணாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா இந்த சேனலுக்கு ஒரு லைக்கையும் சப்ஸ்கிரைபையும் கொடுக்கறதுக்கு தயங்க வேணாம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லிஸ்ட்டில் 5வது இடத்த பிடிச்சிருக்கிறது ஓல்டு டாக். 2009 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்லி டான் அப்படின்னு 2 பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. இவங்க வந்து 30 வருஷமாக வந்து ஒரு பிஸ்னஸை சேர்ந்து ரன் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த சமயத்தில் இவங்களுக்கு ஜாப்பனீஸ் கம்பெனிகிட்டேருந்து ஒரு பயங்கரமான பிஸ்னஸ் டீல் வருது. இந்த டீல் ஒரு 2 வாரத்தில் நடக்க போகுது அப்படின்ற பட்சத்தில் இவருடைய முன்னாள் ஒய்ஃப், அதாவது இந்த ஒய்ஃபை வந்து இவர் தெரிஞ்ச மாதிரி பண்ணாரா தெரியாமல் மாதிரி பண்ணாரா அப்படின்றது இங்கே கணக்கு கிடையாது. இவர் வந்து தண்ணியை போட்டு பல வருஷங்களுக்கு முன்னாடி அந்த பொண்ணை வந்து தொட்டுக்கிட்டு அப்படி இப்படி பண்ணதில் அந்த பொண்ணு வந்து நான் இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருந்தேன், இப்போ எனக்கு 2 பிள்ளை இருக்குது, அது 2மே ட்வின்ஸ் வேறு, அவங்களுக்கு இப்போ 7 வயசுன்னு சொல்லி திடீர்னு அந்த பிள்ளைங்களை கொண்டாந்து இவர்கிட்ட விட்டுட்டு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்னடா பிஸ்னஸ் டீல் கிடைக்க போகிற நேரத்தில் நமக்கு இப்படி ஒரு கெட்ட பேரா அப்படின்னு சொல்லி, சரி இந்த பிள்ளைய நம்ம பிள்ளையான்னு தெரியல, சரி நம்ம அது வரைக்கும் வச்சுக்கோன்னு சொல்லி ஒரு வச்சுக்க ஆரம்பிப்பார். இவங்க வந்து எங்கே போகிறாங்க அப்படின்னா, இவங்களுக்கு வந்து ஒரு 14 டேஸ் வந்து அதே 2 வாரத்துக்கு வந்து ஜெயில் வந்து கொடுத்துருப்பாங்க, ஜெயில் தண்டனை கொடுத்துருப்பாங்க. எதுக்குன்னா ஒரு பொலிட்டிக்கல் ரிலேட்டடான பிரச்சாரம் பண்ணதுக்காக. ஸோ இந்த 14 நாள் வந்து இந்த குழந்தைங்களை இவங்க வச்சுக்க போகிறாங்க. இதில் இவர் என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஃபேஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. மொரட்டு காமெடியாக இருக்கும். இந்த மாதிரி ஃபன்ஃபில்டு ஃபிலிம்லாம் வந்து இப்போ வர மாட்டேங்குது அப்படின்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 5.8. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 4th பிளேஸை பிடிச்சிருக்குது ஃப்ளப்பர். 1997 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு ஒரு காலேஜ் ப்ரொஃபஸராக இருக்கார். இவர் பேரில் வந்து அந்த காலேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த காலேஜில் உங்களுக்கு நிதி உதவி பார்த்தாமல் இந்த காலேஜை கைவிடுற நிலைமையில் அந்த காலேஜ் இருக்குது. இதனால் நம்ம ஒரு புது டெக்னாலஜியை கண்டுபிடிப்போம், அதாவது ஒரு எனர்ஜி சோர்ஸ் மாதிரி ஒரு டெக்னாலஜியை கண்டுபிடிச்சி அதை வந்து நம்ம செல் பண்ணி நம்ம காலேஜை வந்து ஃபண்டு திரட்டி மீட்டர்லாம் அப்படின்ற ஒரு பிளானில் அதை பண்ணிகிட்டு இருப்பார். இந்த சமயத்தில் இவர் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை வந்து தப்பாக செஞ்சதுனால அதில் வந்துட்டு ஒரு க்ரீன் கலரில் ஒரு ரப்பர் லைக் சப்ஸ்டன்ஸ் வந்து உருவாயிடும். இது வந்து எல்லா விஷயத்தையும் வந்து ஜம்ப் பண்ண வைக்கிற மாதிரி ஒரு ஆற்றலுடையது. இதுக்கு அவர் வந்து ஃப்ளப்பர் அப்படின்னு பேர் வைப்பார். இந்த டெக்னாலஜியை திருடுறதுக்காக பல பேர் ட்ரை பண்ணுவாங்க. அது சொல்ல இதை சரியாக ஹேண்டில் பண்ணலன்னா பல விபரீதங்கள் நடக்கக்கூடிய ஒரு டெக்னாலஜி இது. ஸோ இந்த ஃப்ளப்பர் வந்து இவர் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் என்னென்ன மாதிரி ஃபன்னியான விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருக்கலாம். நான்லாம் வந்துட்டு சாப்பிடும்போது தெரியாமல் இதை பார்த்து தொலைச்சிட்டேன் ஃபஸ்ட் டைம் சின்ன வயசில் பார்க்கும்போது. சாப்பிட்றதெல்லாம் பொறையேறி அப்புறம் எல்லாத்தையும் கக்கி ரொம்ப காமெடியாக போயிடுச்சு. ஸோ சாப்பிடும்போது தயவு செஞ்சு இந்த படத்தை பார்க்காதீங்க. இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 6.2. அடுத்ததான் நம்மளோட லிஸ்ட்டில் 3rd பிளேஸை பிடிச்சிருக்குது நைட் அட் தி மியூசியம். 2006 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாரி அப்படின்னு ஒரு நைட் செக்யூரிட்டி இருக்கார். இவர் வந்துட்டு மியூசியம் வந்துட்டு காட் பண்ணுற வேலை கிடைக்கிது. இதுக்கு முன்னாடி ஒரு பல வேலை ட்ரை பண்ணுவார், பட் எதுவுமே வந்து இவர் கையில் வந்து தங்காது. ஸோ இந்த வேலை தான் வந்து நல்லா நமக்கு கிடச்சிக்குது, ஸோ புது வேலையில் சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னுடைய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணுற சமயத்தில் பகல் நேரத்தில் இந்த மியூசியம் வந்து நல்ல அமைதியாக தான் இருக்குது. ஆனால் ராத்திரி நேரத்தில் இந்த மியூசியமில் வந்துட்டு ரொம்ப அமானுஷ்யமான விஷயங்கள்லாம் நடக்குது. அப்படி என்னடா அமானுஷ்யமான விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மியூசியமில் இருக்க பொருள் எல்லாத்துக்கும் வந்து உயிர் வந்துடுங்க. ஸோ அங்கே இருக்க டைனோசராக இருக்கட்டும், அங்கே இருக்க குள்ள மனிதராக இருக்கட்டும், அங்கே இருந்த வேட்டைக்காரரு, பழங்குடி மக்கள் எல்லாருமே உயிர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு நடமாற ஆரம்பிச்சிடுவாங்க. இவங்களை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு மேனுவல் புக் இருக்கும். அந்த மேனுவல் புக்கை கையில் வச்சுக்கிட்டு இவர் பண்ணுற ஃபன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா மொரட்டு காமெடியாக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு மெயின் ஹீரோவாக பென் ஸ்டில்லர் தான் வந்திருப்பார். பட் சைடில் சப்போர்ட்டிங் ஹீரோவாக தான் நம்ம ராபின் வில்லியம்ஸும் ஓவன் வில்சன் இந்த மாதிரி ஆளுங்கள்லாம் வந்திருப்பாங்க. ஸோ பயங்கரமாக இருக்கும் இந்த படம். இந்த படத்தை பார்க்காம யாருமே சைல்டுஹுட்டை தாண்டி வந்திருக்க முடியாது. ஸோ அப்படி மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ டவுன்லோட் பண்ணி இந்த படத்தை பாருங்கள். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7. அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் 2nd பிளேஸை பிடிச்சிருக்குது ஜுமான்ஜி. 1995 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி அட்வென்ச்சர் ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2 குழந்தைங்க அவங்க ஸ்டோர் ரூம்லேருந்து கிடச்சா அந்த மேஜிக்கல் போர்டை எதாச்சியாக எடுத்து விளையாட ஆரம்பிக்கும் போது எதிர்பாராத விதமாக ஆலன் அப்படின்ற ஒருத்தர் வந்து மீட் பண்ணுறாங்க. இவர் வந்து இந்த கேம்லேயே பல வருஷமாக வந்து ட்ராப் ஆகிருக்காரு அப்படின்றது தெரிய வருது. ஸோ இவரை வந்து எப்படியாச்சும் வந்து மீட் எடுக்கணும் அப்படின்றதுக்காக பல முயற்சிகள் பண்ணுறாங்க. பட் அது எல்லாமே வந்து ரொம்ப ஆபத்தான முயற்சிகள். ஸோ இந்த முயற்சி வந்து சக்ஸஸ் ஆச்சா இல்லையா, இவர் வந்து அந்த கேம்லேருந்து வெளியே கொண்டு வந்தாங்களா அப்படிங்கிறது தான் படத்தோட மிச்ச கதை. இந்த படமும் வந்து பயங்கரமாக ஃபேமிலி கூட உட்காந்து குழந்தைங்க பார்த்து சிரிக்கிற மாதிரி ரொம்ப ஜாலியான படம் தான். பட் கொஞ்சம் த்ரில்லராகவும் இருக்கும். இந்த படத்துக்கு நான் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 7.3.
அடுத்தது நம்மளோட லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிச்சிருக்கிறது மிஸ்ஸஸ் டவுட்ஃபயர். 1993 வந்து இந்த படத்தை வந்துட்டு ஒரு ஃபேமிலி காமெடி ஃபிலிமாக எடுத்திருக்காங்க. இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, டேனியல் அப்படிங்கிறவருக்கு வந்து ரீசெண்டாக வந்து டிவோர்ஸ் ஆகிருக்கும். இந்த டிவோர்ஸ்க்கு அப்புறம் வந்து இவருக்கு வந்து தன்னுடைய வீடு ஞாபகமாகவே இருக்கும், குழந்தைங்கள பார்க்கணும் போலே இருக்கும். ஸோ என்ன பண்ணுவார், இவர் வந்து ஒரு வயசான லேடி மாதிரி கெட்டப்பை மாற்றிக்கின்னு அந்த வீட்டில் வந்து பெருக்கிற பொம்பளையா உள்ளுக்குள்ளே என்ட்ரி கொடுத்து தங்களுடைய சில்ட்ரன் கூடயும் தன்னுடைய ஒய்ஃப் கூடயுமே வந்து திரும்ப காதலை ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி ஒரு முயற்சி பண்ணுவார். இது அப்படியே நம்ம அவை சண்முகி கதையை கேட்குற மாதிரியே இருக்கா? ஆக்சுவலாக அவை சண்முகியுடைய கதை வந்து மிஸ்ஸஸ் டவுட்ஃபயருடைய ஒரு அன்அஃபிஷியல் ரீமேக்னே சொல்லலாம். ஸோ கமல் சாரை வந்து நீ ராபின் வில்லியம்சன் கூட கம்பேர் பண்ணிடுவியாடா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். பண்ணுவேண்டா. ராபின் வில்லியம்சன் இந்த படத்தில் பிச்சு உதறி இருப்பார். நீங்கள் போய் பாருங்கள், சிரிக்கலாம் என்னன்னு வந்து கேளுங்க. இன்ஃபேக்ட் கமல் சார் கூட அந்த டைமில் கேட்ட இன்டர்வியூவில் நான் ராபின் வில்லியம்சனை பார்த்து நிறையா பாடி மாடுலேஷன்லாம் பண்ணிக்கிட்டேன், அவருடைய அந்த ஆக்டிங் இதெல்லாம் வந்து அப்படியே நான் இங்கே கொண்டு வர ட்ரை பண்ணேன், அதனால தான் வந்து இவ்வளோ பர்ஃபெக்டாக அதை வந்துச்சு அப்படின்னு இவருக்கு கிரெடிட்ஸ் வேறு கொடுத்துருந்தாரு. அந்தளவுக்கு பெஸ்ட்டாக என் தலைவன். இந்த படத்துக்கு நாங்கள் கொடுக்கக்கூடிய ரேட்டிங் 8.3. சரி, அவ்வளோதான் மக்களே. இதுக்கு மேலே வந்து என் தலைவனை பற்றி இன்றைக்கி பேசி டயர்ட் ஆகிட்டேன். இன்னொரு வீடியோ அவருக்கு அப்புறமா போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா, பிடிக்காதான் சொல்ல போகிறீங்க, கமெண்ட்டில் கழுவி ஊத்துறா. பை.